கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தில் 34வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். மோவாபின் சமனான வெளிகளில் இருப்பது எந்த மலை? நேபோ மலை. நேபோ மலை எதற்கு எதிரானது? எரிகோவுக்கு. நேபோ மலையில் இருக்கும் கொடுமுடி எது? பிஸ்காவின் கொடுமுடி. நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினவர் யார்? மோசே. தான் மட்டுமுள்ளது எந்த தேசம்? கீலேயாத் தேசம். கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ளது எந்த தேசம்? யூதா தேசம். சோவார் வரைக்கும் உள்ளது எந்த பட்டணம்? பேரீச்ச மரங்களின் பட்டணம். எரிகோவின் பள்ளத்தாக்கு எப்படிப்பட்ட பூமி? சமனான பூமி. கர்த்தர் பிஸ்காவின் கொடுமுடியில் இருந்து எந்த இடங்களை எல்லாம் மோசேக்கு காண்பித்தார்? கீலேயாத் தேசம், நப்தலி தேசம், எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசம், யூதா தேசம், தென்புறம், பேரீச்ச மரங்களின் பட்டணம், எரிகோவின் பள்ளத்தாக்கு. கர்த்தர் மோசேக்கு காண்பித்தது யாருக்கு ஆணையிட்ட தேசம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு. கர்த்தர் மோசேக்கு காண்பித்தது யாருக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்ட தேசம்? அவர்கள் சந்ததிக்கு. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசத்தை யாருடைய கண்கள் கண்டன? மோசேயின் கண்கள். கர்த்தரின் தாசனாகிய மோசே எந்த தேசத்தில் மரித்தார்? மோவாப் தேசத்தில். மோசே மோவாப் தேசத்தில் எதின்படியே மரித்தார்? கர்த்தரின் வார்த்தையின்படியே. மோசேயை அடக்கம் பண்ணினது யார்? கர்த்தர். கர்த்தர் மோசேயை எங்கே அடக்கம் பண்ணினார்? பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கில். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் எதை அறியான்?
மோசேயின் பிரேத குழியை. மோசே மரிக்கிற போது எத்தனை வயதுள்ளவராயிருந்தார்? 120. மோசே மரிக்கிற போது எது இருளடையவில்லை? மோசேயின் கண். மோசே மரிக்கிற போது எது குறையவில்லை? மோசேயின் பெலன். சோதனை கேள்வி 1. மோசே எந்த சமனான வெளிகளிலிருந்து கொடுமுடியில் ஏறினான்? ஏ மோவாப், பி கில்கால், சி எரிகோ, டி சீன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நான் மரிக்கிற போது என் கண்கள் இருளடையவும் இல்லை, என் பெலன் குறையவும் இல்லை. நான் யார்? மோசே. இஸ்ரவேல் புத்திரர் மோசேக்காக எத்தனை நாள் அழுது கொண்டிருந்தார்கள்? 30 நாள். இஸ்ரவேல் புத்திரர் எங்கு மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடினார்கள்? மோவாபின் சமனான வெளிகளில். ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டவன் யார்? நூனின் குமாரனாகிய யோசுவா. நூனின் குமாரனாகிய யோசுவா எதனால் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான்? மோசே யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால். யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர். இஸ்ரவேல் புத்திரர் யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் யாருக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள்? மோசேக்கு. கர்த்தர் மோசேயை எந்த தேசத்திற்கு அனுப்பி சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார்? எகிப்து தேசத்திற்கு. சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் எவைகளுக்கு செய்யும்படி கர்த்தர் மோசேயை எகிப்து தேசத்திற்கு அனுப்பினார்? பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும். மோசே இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்தது எது? சகல வல்லமையான கிரியைகள், மகா பயங்கரமான செய்கைகள். மோசே கர்த்தரை எப்படி அறிந்திருந்தார்? முகமுகமாய். மோசே இஸ்ரவேலில் எழும்பின யார் என்று கர்த்தர் குறிப்பிடுகின்றார்? ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த யாரைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் எழும்பினதில்லை. மோசேயைப் போல. சோதனை கேள்வி 2. மோசே ஏறின மலையின் பெயர் என்ன? ஏ ஒலிவமலை, பி அரராத் மலை, சி ஓரேப் பர்வதம்,
டி. நேபோ மலை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென்.